அண்ணன் தம்பி 2 பேர்கள். அண்ணன் கருத்தா போனார். அவருடைய ஆசை தம்பி உடன் பிறந்த அந்த தம்பி செல்வ கோவால போனார். செல்வ கோவால போனார் அப்படின்னா கீழாமூரில் ரொம்ப செல்வமோடு வாழ்ந்தவர்கள். அப்பேற்பட்ட அண்ணன் தம்பி 2 பேர்களும் அண்ணன் சொல்லை தம்பி கேட்பார், தம்பி சொன்னதை அண்ணன் கேட்பார். அண்ணாவின் சொல்லை அளவும் விசகாத தம்பி செல்வ கோவால போனார். அண்ணன் தம்பி 2 பேர்களும் கீழாமூர் அண்ணனை வாழ்ந்து வருவதைக் கண்டு கீழாமூர் நகர மக்களே பாவவிநாசத்திற்கு வடகிழக்கு தென்ற வீசும் அன்புநகர் கீழ ஆவூர் எனது ஊர் அக்கா அக்கா யாரை கொண்ட கனவாக நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாதுநாட்டுக்காரன் நமக்கு பரிமோசம் செய்திருக்கார். தமிழ்நாட்டுக்காரன் தாலிகட்டே கணவன் போல வாழ்ந்த நமக்கு இப்பேற்பட்ட மோசனம் செய்திருக்கார். என்னை சின்ன பொண்ணு என்னென்னமோ சொல்கிறாயே, நடந்த விவரத்தை முழுமையாக சொல்லணும். அக்கா இதுவரைக்கும் பாண்டிநாட்டுக்காரனாக பழகி வந்தேன். அத்தான் போவால போனா அவர் ஊர் பாண்டினால தமிழ்நாட்டில் அவருக்கென்று ஒரு உலகம் இருக்கு, அவருக்கென்று ஒரு மக்கள், அவருக்கென்று ஒரு ஊர், அதில் அவருக்கென்று ஒரு அண்ணன், அவருக்கென்று ஒரு மனைவி, அவருக்கென்று ஒரு மகள், குடும்பத்தோடு வாழ்ந்த அக்கா நம்ம இடத்துல யாரும் இல்லை அனாதை போய் சொல்லிவிட்டாருக்கா. அது மட்டுமல்ல பாண்டிநாட்டில் கீழாப்பூர் ஊரில் புதியமலை சாலை அடிவாரத்தில் 7 ஊரர் வாழ்ந்த அவருக்கு அக்கா 7 ஊரர் வாழ்ந்த அவருக்கு மனைவி இருக்கிறாலும் மகள் இருக்கிறான், கூட பிறந்த அண்ணன் இருக்கிறான், சொக்காரம் சொந்தக்காரன், சொத்து பத்தின ஏராள செல்வங்கள் உண்டான். எல்லா நேரத்திலும் அழைத்து வாழ்ந்தது மட்டுமல்ல, வெகு விரைவிலே ஊருக்கு செல்வதாக ஒரு ஆளோட பேசிட்டு இருப்பதற்காக நேரத்துல தாலிக்கு மணி போல இருந்த மனுஷன் நம்மளை விடுத்து பாண்டினார் போகக்கூடிய மனுஷன் நம்மளை ஏமாற்றி விட்டாருக்காக ஏமாற்றி விட்டாங்க. எல்லாம் பெரிய மக்களுக்கு கோபம் வந்தது. அன்பர் எல்லாம் அதுவும் கோபம் வந்து பெரிய கூத்த சின்ன கூத்தர்களுக்கு என்ன உழைத்தாலும் என் தங்கையே சின்ன கூத்த பாண்டி நாட்டுக்காரன் பரிமோசக்காரன் குடிகளுக்கு விட்டான். குடிகளுக்கு அவருடைய வம்சத்தை கருவளிக்க வேண்டும் அல்லவா? அதனாலே அவன் நந்தபுரம் ஊர்ல காலிப்படை போய் பார்த்துவார். அவன்தான் நமக்கு புலையனுக்கும் மாத்திரத்திலும் கெட்டிக்காரன். அவனை போய் பார்க்க போல அவனை போய் பார்த்து இந்த பாண்டி நாட்டுக்காரன் குடும்பத்தையே கெடுப்பதற்கு அவன் இடத்துல ஒரு யோசனை கேட்குவான் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் போகும்போது எண்ணி தங்கை சின்ன புத்தன் நான் போறல போகக்கூடிய வேலையில அர்த்தம் புரித்து விட்டு வந்த பின்னார் எப்போது எப்படி பணிவிடை செய்ய ஆசாபாசத்தோடு இருப்பேன் அப்படியே நடந்து கொள்ளும். உன்னுடைய நடவடிக்கையில சிறிதளவு சந்தேகம் வரக்கூடாது. பெரிய புத்தரானவன் அந்த தங்கையான பேர் வைக்கிறோம், அந்த தங்கையான பேர் வைக்கிறோம். அவங்க பெரிய புத்தர் ஓடிவான கொலையனுக்கும்
இருக்காரு. பேசிட்டு இருக்காரு. சப்பாத்தியா பொங்கலா யாரோ ஒரு ஆன்மகன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இப்போ நேரத்து பேசுற மாதிரி தெரியல. வரவையான பழக்கம் மாதிரி தெரியல. எழுதோ பழக்கம் போல இருக்கு. அவங்க என்னதான் பேசுறாங்க அந்த யாருதான் தெரியுமே அவரே சொல்லி அருகாமையில தெப்பக்குளம் இருக்கு. தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல நந்தவரத்துல ஆணி வீட்டுக்கு பக்கத்துல ஒளிந்து கொண்டு அக்கா கோபால போனாலும் அந்த பால ஆளை என்ன பேசுறான்னு ஒட்டு கட்டிட்டு இருக்க. அவன் கோபால போன இடத்துல ராமசாமி சொன்னார். போய் கோபால போறாங்க நம்ம பாண்டியாவது கீழாமூர்ல எவ்வளவு சீரும் ஜலப்போடு செல்வமா வாழ்ந்து வந்தேன். அண்ணாச்சி இடத்துல ஒரு சின்ன சொத்து பிரச்சனையில எனக்கு கேட்டு வேணும்னு கேட்டு நாடப்பட்டு கீழாமூரை விடுத்து இந்த மலையாள தேசத்துல வந்து இப்ப வந்து இருக்கிறேன். நியாயமா உனக்குன்னு தானியத்தை மறைஞ்சிருக்கா. நீ ஊருக்கு வரும்போது அவனோட கர்ப்பமா இருந்தாங்க. கர்ப்பமான உங்களது மனைவியோ ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து மொட்டச்சி அவளுக்கு பேர் கொடுத்து அவளையும் வேற ஒரு இடத்துல விவாதம் செய்து அவளை இப்ப பேர் காலத்துக்கு 8 மாசம் சூர்யா வீட்டுக்கு வந்திருக்கா. அது மட்டுமா உங்க அண்ணாச்சி இடத்துல நீ என்னைக்கு விட்டு விட்டு வந்துடும் அன்று முதலாக இன்று உழைக்க ஐயோ என் தம்பி எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ என் தம்பி கோபாலு கோபால எங்க இருக்கானோ இருக்கானோ இறந்தாரோடு அண்ணாச்சி கருத்தாக்களோ ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால உங்க கண்ட விவரத்தை அண்ணாச்சி இடத்துல சொல்றேன். ஒரு விரைவா சீக்கிரமா ஊருக்கு வாங்கணும். கோபால பார்த்தேன் ஐயா சுவாமி கண்ட விவரத்தை எல்லாம் எங்க அண்ணாச்சி இடத்துல சொல்லி வெகு விரைவில் ஊருக்கு வருவதாக தகவலை சொல்லுங்க. சீக்கிரமா ஊருக்கு வாரேன் அப்படின்னு விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராமசாமி அண்ணனை விடுத்து வந்த தவறுதானே. காரணமெல்லாம் தாய்க்கு பின் தாரம் வந்தார்கள். தாய் கட்டிய மனைவியை விட்டு பிரிந்து வந்த தவறுதானே. அவள் கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் நாம் பிரிந்து வந்தோமே. இன்னைக்கு நமக்கு பிள்ளை வளர்ந்து அவளும் ஆளைக்கு கர்ப்பமாக ஜீவனை கழிச்சு வெளியே இருக்காரு. அப்ப நம்ம மகளை பார்க்கணுமே, மனைவியை பார்க்கணுமே, நம்ம அண்ணனை பார்க்கணுமே, ஊர் சமத்தையெல்லாம் பார்க்கணும் என்பதாக உள்ளத்துல நினைத்து இந்த கோவால போனால் மனம் கலைஞ்சிருக்கா. அக்கா வச்சு 2 பேர் நினைக்க எழுதி பாண்டிக்காரன் வேலையை காட்ட ஆரம்பிச்சான் அப்படின்னு நினைத்து அத்தான் அத்தான் ஒரு நாளைக்கு நான் திருமுகனைக்கு வாடி இருப்பதற்கு காரணம் எப்போதுமே எனக்கு யாருமில்லைன்னு சொன்னேன். ஆனாலும் என்னுடைய நாடு பாண்டி நாட்டிலையா பாண்டி நாட்டில என்னுடைய குடும்பத்தார்கள் எனக்கு யாருமில்லை என்றாலும் என்னை ஊட்டி வளர்த்த சாதி சனத்தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என் ஊரை பார்க்கணும் போல இருக்குது. அதுதான் எப்படி போதும் உங்களோட எழுந்துட்டு இருக்கணும். உங்களை விட்டு எப்படி பிரிவேன், எப்படி பிரிந்து போவேன் அப்படின்னு கண்கலங்கி சொன்னான். அப்பதான் பெரிய குத்தர் சின்ன குத்தர் சொன்னான். ஏதான் போறதே முடிவாகி போச்சு. பாண்டி நாட்டுக்கு போகும் எங்கள் நினைவோடு நீங்க திரும்பி வராக இருந்தார் கட்டாயம் வாங்க. இல்ல அப்படியே போக மாறாங்க இந்த இடத்துல எங்களை கொண்டு விட்டு போங்க அப்படின்னா அரண்மனைக்கு வந்து அண்ணா அண்ணா என 5வது சத்தமிட பெரிய புத்து தங்கச்சி உனக்காக காத்திருக்க. இன்னைக்கு 8 நாள் கழித்து மாயாண்டி சொல்லதான் மங்கை பகவதி மாசத்துக்கு 5 பிடித்து இந்த சிவடு போராட வச்சுட்டேன். சிவனை விட்டு சீடி பாய்ந்த அந்த தெய்வங்கள் யாரையும் சிவனுக்கோ அவனுடைய குடும்பத்தை கருவனுக்கும் அவனை புலிகளுக்கு உள்ளே கொண்டு அதனால அப்படியே அந்த சிவன் மட்டுமல்ல பெரிய குத்தர் பாண்டிக்காரன் என்னைக்கு உங்களை விட்டு புடிச்சு போராடும் அன்னைக்கு அவரிடத்துல இருந்து சிவனை கொடு தப்பி தவறி உங்களோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற சிவனை கொடுத்துட்டு சிவன் கொடுத்து அத்தா வச்சாமனு சொல்லுங்க பாண்டி நாட்டுக்காரன் அங்கேயே செத்து போயிடும். அதனால சிவனை கவனமா வச்சுக்கோன்னு சொல்லி சிவனை கையில கொடுத்தான். பெரிய குத்தர் வாங்கி கொண்டு வரலாம். நேரம் அரண்மனைக்கு வந்தான். அரண்மனைக்கு வரானே அக்காவை வச்சு 2 பேரும் அத்தான் கோபாலக்கு எப்போது போல இருக்கா. எவ்வளவு பேசிட்டு இருந்தாலும் நம்ம இடத்துல ஊருக்கு போகணும்னு சொல்லல நம்மளை விட்டு புரியலையா. அதனால அதே பாசத்தோடு காதலோடு இருக்கா. ஒரு நாள் இடத்துல கோபாலக்கு உள்ளத்துல நினைத்தான் அப்படின்னு சொல்லி திருவண்ணூர் பையன் வாங்கி கொண்டு
கோபாலபுரம் மைத்திரம் அனுப்பி விட்டு போது போல நகரும் போல நகரும் Mati yang
அக்கடான கேட்டவா நாங்கள் செஞ்சு கொடுத்தா மன்ன பிரவேசக்காரன் மாயாண்டி சுடலை சரி இந்த மந்திரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த போதி மாச தெய்வங்கள் அங்கே பண்ணாக்கூட கோபால கொண்டாடி ஒரு கலைக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த தங்கள் பல்லாக்கு கொண்டாட வருகிறாங்க அந்த சைலப்பாடிமா ஆசன் வைக்கிறோம் சைலப்பாடிமா ஆசன் வைக்கிறோம் வரும்போது ஐயா தம்பி ஆசை தம்பி அருமை தம்பி கோபால
தண்ணீர் பண்ணாக்கொண்டு எனக்கு முன்னே அவன் உயிர் மாண்டு வச்சு மாண்டு மனித உன்னை தண்ணீர் தலை விட்டு கட்டி அழகான் அவருடைய உச்சார வளர்களை எல்லோரும் உட்கார்ந்து சேர்ந்து கோபால குணாலை கீழாபுரம் ஆச்சரங்களை சென்று தகனம் செய்து விட்டு ஆசை யாரை விட்டது அந்த அம்மா நினைக்கா இந்த மனிதன் கரெக்டா பண்ணா எப்போதும் செம்ம செழிப்போடு இருந்த மனுஷன் பக்கத்துல எப்போதும் கனகலன்னு சந்தோஷமா பேசி மாட்டிட்டு இருந்த மனுஷன் தம்பி கோபால குணாலை இறந்துட்டேன் கோபால குணாலை இறந்த நான் முதலா இன்னொரு இறந்தவர்கள் நடக்கணும்னு சொல்லி அவரோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு வீட்டுல விளக்கம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன் மனுஷன் காலையில வீட்டுக்கு ரொம்ப அப்படியே சுத்தி வச்சு பார்த்தா ஒரு தங்க தாலி பணம் இருக்கு அப்பதான் இந்த தங்க தாலி பணம் கேட்ட சங்கரநாராயண போனோட மனைவி தங்க பணையா இருக்கு தங்க தாலி பானை நம்ம விட்ட முடியுமா அப்படின்னு ஆசை கொண்டு தங்க தாலி பானையை தான் தங்க தாலி பானையை தான் எடுத்தவான பொண்ணு அரண்மனைக்கு கொண்டு போய் வைத்தார். மகள் பகவதிவாசன் தெய்வங்கள் நினைக்கு நம்ம யாருக்கு பின்னால வந்தோமோ அவனுக்கு உயிரோடு எவன் பின்னால போனோமோ அவனை நம்ம காட்டில் குத்தி வச்சு அங்கே வந்து விளையாட்டு விட்டான். அதனால அந்த கீழாப்பு நகரில் நம்மளுக்கு என்ன செய்யலாம் ஏன் செய்யலாம் என்று பகவதி வாசம் தெய்வம் பகவதியா அமரத்தீர பரணவான புனமன ஆராய்ச்சி துறையோடு சதானோடு உலகிக்கார சாமியோடு அன்னாரம் அமரீர அன்னாரம் அமரீர ஐயா இருக்கோலையா
வாடி